போன வாரம் ஃபுல்லாக ஜெர்மனி, நார்தர்ன் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர்ஸ் நார்மலை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே ஹெட்லைன்ஸில் இல்லை ரீல்ஸில் வந்து இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 40க்கு மேலே போகுது, யூரோப் வந்து உருகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு. வெயிலுக்கு ஒண்ணுமே எனக்கு வெயில் போட்டு புழக்குது. இப்போ ஸ்கிப் பண்ற ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த சம்மர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு சென்னை வெயிலில் பைக் எடுத்து சுற்றின நமக்கு வந்துட்டு பெருசாக எனக்கெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு வந்து 40 டிகிரிங்கிறது நம்ம சம்மர் 40 டிகிரி நம்ம ஜாலியாக தான் இருந்தேன். நம்ம வீட்டில் ஃபேனும் இருக்குது, அதனால நிம்மதியாக இருந்தேன். பட் இந்த ஊரில் இருக்கிறவங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு டெம்பரேச்சர். ஏன்னா சம்மர்னாலே 20க்கு மேலே போனாலே சம்மரு. இதில் ஏதாச்சும் 1-2 நாள் தான் வந்துட்டு 30க்கு மேலே போகுமே தவிர 35லாம் தாண்டி நான் பார்த்ததே இல்லை. இப்படி இருக்கும்போது இங்கே போன வாரம் ஃபுல்லாக 35க்கு மேலே தான் இருந்துச்சு. வீக்கெண்டில் வந்துட்டு 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சு. யூரோப்பில் மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்தியாவிலையுமே வந்துட்டு ஒரு 2 மாதம் முன்னாடி இந்தியா ஹெட்லைன்ஸில் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட்டு, எத்தனையோ பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இதனால. ஸோ அப்படி மோசமாக பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச்னு தள்ளப்பட்டுட்டு தான் இருக்கும் நம்ம. ஆனால் அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கிறோன்னு தெரியல. பட் ஒரு 3 ஸ்கூல் சில்ட்ரன், ஒரு 3 ஸ்கூல் பசங்க வந்துட்டு இந்த வயசுலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு இனோவேஷன், என்வாயன்மெண்ட்டுக்காக ஒரு இனோவேஷன், ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இனோவேஷன் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா அதை காமிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். But now there's another warning. Your water is not safe either. மோட்டார் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீரில் நுரை பொங்கி வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. A study by a research scientist in Bengaluru's urban and peri-urban areas found that nearly 80% of the water is contaminated and unfit for consumption. A new national report is out. It says Delhi's groundwater is carrying toxic chemicals like uranium, lead, nitrate, fluoride. पानी इतना गंदा है कि देख के डर लग रहा है. நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கார் வச்சுருக்கோம், பைக்கு, எல்லாமே வந்து பொல்யூஷனு, கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். இதில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த பொல்யூஷனில் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கிறது வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். அதாவது பிளாஸ்டிக்ஸ் தான், ஆனால் அதோட சைஸ் வந்துட்டு 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. இதில் வந்து டேஞ்சரஸ் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை எல்லா இடத்துலையுமே வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரத்தத்தில், நம்ம உள்ள இருக்கிற ஆர்கன்ஸில், லங்ஸில், வயிற்றில், இன்டெஸ்டைனில், ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வந்து பார்க்குறாங்க. அண்ட் இது நமக்குள்ளே போகிறதுக்கு வந்துட்டு நிறைய வழி இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போகலாம், இல்லைனா வந்துட்டு குடிக்கிற தண்ணியிலேருந்து போகலாம், எப்படி வேணால். அதாவது ரீசெண்டாக வீட்டிலேயே வந்துட்டு கட்டிங் போர்டை மாற்ற சொன்னேன் நான். ஏன்னா இப்போ நம்ம பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு வச்சுருக்கோன்னா அது நம்ம நறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற அந்த குட்டி பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு சமையலில் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வுட்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி வுட்டுக்கு மாற்றினேன். ஸோ அந்த மாதிரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நமக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வந்துட்டு வழி இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ரொம்ப ஈஸியான வழின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். ஏன்னா இந்தியாவில் இன்னுமே கூட நிறைய ஸ்கூல்ஸில், நிறைய இடத்துல வந்துட்டு இந்த ப்ராப்பரான தண்ணி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கான்னு கூட தெரியல. நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் வந்துட்டு அப்படியே தான் குடிக்கிறாங்க. நிறைய கிராமங்களில் அப்படியே இன்னும் அழுக்கு தண்ணியாகவே தான் குடிக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஸோ தண்ணி மூலியமாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸியாக பரவலாம். அண்ட் நம்மளும் ஒன்றும் பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணுற மாதிரியும் தெரியல. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ரோட்டில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ரிவர்லலாம் வந்து தூக்கி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக நான் மும்பை போயிருந்தப்போ, மும்பையில் அந்த மேங்க்ரோவ் ஏரியான்னு இருக்குது. அங்கே மேங்க்ரோவ் ட்ரீஸ் இருக்கோ இல்லையோ, அந்த ட்ரீஸோட பிரான்ச்சஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் ரொம்ப கிடக்கு. மும்பைக்கு வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர வேண்டிய மழை வந்துட்டு 2-3 வாரம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி போட்டாலோ இல்லை நியூஸ் கேட்டாலோ மட்டும் பத்தாது. 20 நாளைக்கு அப்புறம் மழை வந்துருச்சுன்னா மழை வருது, ஐ ஜாலி அப்படின்னு ஸ்டோரி போட்டால் மட்டும் எல்லாம் நார்மல் ஆகிடாது. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. ஸோ அந்த மாதிரி இந்த 3 பசங்க, இந்த 3 ஸ்கூல் சில்ட்ரனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவான், அரியானா, அவ்யானா. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்கூல் ப்ராஜெக்டாக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க.
தனியாக பண்ணியிருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் சப்போர்ட் இருந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு பொட்டென்ஷியல் பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து ஐஐடி கவுஹாத்தி கிட்டேருந்து அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸு சயின்டிஸ்ட் கிட்டேருந்து ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஐடியா அந்த ஃபுல்லாக உழைச்சது வந்துட்டு அந்த ஸ்கூல் பசங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்ச ஒரு ப்ராடக்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேருந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்து எப்படியாச்சும் ஸ்டிக் பண்ண வச்சு எடுக்கணும். இதுதான் வந்து அவங்களோட கோல். அதுக்கு அவங்க எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேமரண்ட் அதாவது புளி இருக்குல்ல, புளியங்கொட்டையிலேருந்து எடுத்து புளியங்கொட்டையை வந்து அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிறாங்க. அந்த பவுடரை வந்துட்டு இந்த தண்ணியில் கரெக்டான அமௌண்ட்டில் மிக்ஸ் பண்ணோன்னா அரைச்ச புளியங்கொட்டை வந்துட்டு எப்படியோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை போய் பைண்ட் ஆகுது. ஏன்னா அந்த சீட்ஸில் வந்துட்டு நிறைய பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். பாலிசாக்கரைட்ஸ்னால் சுகர் மாலிக்யூல்ஸ் தான். சுகர் மாலிக்யூல்ஸே வந்துட்டு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாலிசாக்கரைட் கால்ட் அஸ் சைலோக்ளூக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசாக்கரைட் இருக்குது. அதனால வந்துட்டு அது ஈஸியாக அந்த நெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. உள்ளுக்குள்ளே ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதில் ஈஸியாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போய் பிளாக் ஆகிடுது. சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்க. பட் ஒரு மைக்ரோஸ்கோப் லெவலில் நடக்குது. ஃபில்டர் பண்ணுறாங்க, பட் ஒரு சீட்ஸை வச்சு பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்லாம் ஒட்டிக்குது. அதை வந்து மேக்னெட்டை வச்சு வெளில எடுத்துடுறாங்க. ஸோ அப்படி பண்ணி அந்த தண்ணி வந்து பியூரிஃபை ஆகிடுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ப்ராஜெக்ட்டு. இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணி வேர்ல்டு எர்த் ப்ரைஸ் 2026க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஏஷியா ரீஜனலில் வந்து அவங்க ஜெயிக்கவும் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 23,000 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை த்ரூ பண்ணி ஓட் பண்ணி அந்த மாதிரி தான் இதில் வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏஷியா ரீஜனலில் இவங்க ஜெயிச்சு கிட்டத்தட்ட $12,500 வந்துட்டு இதுக்கு ப்ரைஸ் மணியாக வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த டேமரண்டை யூஸ் பண்ணி இந்த புளியை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி ஒன்று பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வச்சிட்ருக்காங்க. 40,000 இந்த வருஷத்தில், அடுத்த 2027 இன்னும் ஜாஸ்தியாக போகணும் அப்படின்னு. அண்ட் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கையும் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கை வச்சு டைல்ஸ் பண்ணுற கம்பெனி, பிளாஸ்டிக்கை வச்சு வேறு ஏதாவது அதை மாற்றுற கம்பெனிக்கு வந்துட்டு அதை அமுச்சு அது திரும்ப ஒரு மாதிரி ரீயூஸ் பண்ணுறதுக்காக பிளானிங்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, புளியங்கொட்டையை அரைக்கிறாங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாங்க, மேக்னெட்டை வச்சு அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ஒட்டிக்குது, கிளம்ப் ஆகுது, அதை வந்து மேக்னெட்டை வச்சு எடுக்கிறாங்க. எனக்கு வந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, புளியங்கொட்டையில் என்ன இருக்குது, இல்லை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸில் என்ன இருக்குது, எப்படி மேக்னெட்டை வச்சு நீங்கள் எப்படி அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டையை வெடிச்சிருச்சு. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னவா இருக்கும், மேக்னெட்டை வச்சு எப்படி இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படித்ததை வச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுதான் ரீசனானு எனக்கும் தெரியாது. பட் நான் படித்ததை வச்சு ஒரு திங்கிங்கில் சொல்கிறேன். ஸோ புளியங்கொட்டையில் இந்த சைலோக்ளூக்கன்ஸ் அப்புறம் இந்த பாலிசாக்கரைட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குன்னு இல்லை, அது வந்துட்டு அழகாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட பைண்ட் ஆகிடுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கும் அந்த சுகரும் பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேக்னெட் வச்சு எடுக்கிறாங்க. மேக்னெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்னென்னா, புளியங்கொட்டையில் வந்துட்டு நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதில் நிறைய இருக்கிறதுனால அது ஈஸியாக மேக்னெட் வழியாக எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து படித்தேன். பட் இதுக்கு பின்னாடி என்ன ஆக்சுவல் மெக்கானிசம்னு எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அது ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் தான். ரொம்ப லைக் 15 mg in 100 grams தான் போட்டிருக்காங்க. லைக் மேக்னெட் வச்சு இழுக்கிற அளவுக்கு அது போதுமானு எனக்கு தெரியல. அது நமக்குமே வந்து பெனிஃபிஷியல் தான். ஏன்னா இப்போது வந்து பிறக்கிற குழந்தையிலேருந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து நம்ம லங்ஸில், நம்ம வயிற்றில், எல்லா இடத்துலையும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போய் செட்டில் ஆகுது. அண்ட் பயங்கரமான விளைவுகள் காசு ஆகுது. அது வந்து அழிஞ்சும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும் சிஸ்டத்துக்குள்ளே. ஸோ அதை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த குழந்தைங்க சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ நம்ம உடம்புக்குள்ளே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, புளியாங்கொட்டை வந்துட்டு அதோட ஒட்டி ஃபில்டர் பண்ணுது அப்படின்றதுனால
தயவு செஞ்சு இப்போ யாரும் புளியாங்கொட்டையில் வந்து அரைச்சி அதை சாப்பிட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை நம்ம உடம்புலேருந்து அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எவனாச்சும் வந்துட்டு இப்போ கிளம்பி வருவான். இந்த மாதிரி புளியாங்கொட்டையை அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா டீடாக்ஸ் பண்ணலாம், அவங்க மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை அவங்க உடம்புலேருந்து அகற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது சொல்லுவான். தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது வந்துட்டு தண்ணியில் இருக்கிற அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை கிளம்ப் ஆகி அதை எடுக்க முடியும்னு சொல்லி தான் அந்த குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. வாட்டரை ஃபில்டர் பண்ணி வாட்டரை குடிச்சிக்கிறதுக்கு தான் இது ஒரு ஐடியாவே தவிர, புளியாங்கொட்டையை சாப்பிட்டா நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே இந்த மாதிரிலாம் வந்து ஃபில்டர் ஆகும், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டடீஸும் இல்லை, எதுவுமே ரிசர்ச்சில் இல்லை. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னொன்று, மழை வரல, அப்புறம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டோன்னா அது வந்து எண்ட் ஆஃப் த டே அது நமக்கு தான் வந்து ஆபத்தாக வந்து முடியும். ஸோ மும்பையில் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இஷ்டத்துக்கு டவர் கட்டுறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து இஷ்டத்துக்கு டவர் கட்டுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், பொல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக இது ஆகுதானே ஆகும். ஸோ மும்பையோட ஏதோ க்ரீன் காரிடோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு. இந்த கோஸ்டல் ரோட் ப்ராஜெக்ட்காக ஆயிரக்கணக்கான மரங்களை எடுத்திருக்காங்க. அப்புறம் நாளைக்கு மழை வரல, ஹீட்டு ஜாஸ்தி ஆகுது, சுனாமி அடிக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட ஃபால்ட் அதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் வந்து குரல் கொடுக்கணும். ஸோ நார்த் இந்தியாவில் ஆரவல்லி ரேஞ்சில் வந்துட்டு இந்தியாவோட ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் அது. ஆனால் அதில் ஏற்கனவே வந்துட்டு 20-30% வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க வந்து அதை இடித்து இது பண்ணி கம்பெனிஸ் கட்டுறேன், இது ஃபேக்ட்ரிஸ் கட்டுறேன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இதில் இன்னமும் அதை இடிக்க போகிறோம், இன்னுமே அதை வந்து ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ தான் மக்கள்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சு கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐ ஹோப் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் ஆரவல்லியில் நடந்தது, தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஹைதராபாத்தில் கச்சிபோலியில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் இல்லை ஐடி கம்பெனிக்காக நான் இது பண்ணோம். பெங்களூர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ ஒரு க்ரீனான லேண்ட்ஸ்கேப்பே இல்லாத போது அப்புறம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி தான் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும், பொல்யூஷனும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ மனுஷன் வாழறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியிலேருந்தே ஏதோ இந்த ஒரு ஒரு 3 குழந்தைங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்வாயன்மெண்ட்டுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம காலேஜஸில் நம்ம இனோவேஷன் சென்டர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வந்து இந்த மாதிரி மக்களுக்கு, நேச்சருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவோட அந்த க்ரீன்னெஸ்ஸை வந்து நம்ம காப்பாற்றணும். ஏன்னா அவ்வளோ ரிச்சான ஒரு ஊர் க்ரீன் இதில். பட் இந்த கார்ப்பரேட்ஸாக இருக்கட்டும், இந்த இண்டஸ்ட்ரீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பெருசாக இதை பற்றிலாம் கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரில. எண்ட் ஆஃப் த டே எனக்கு காசு வரணும், எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸும் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கொஞ்சம் போராடணும், கொஞ்சம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு வேண்டுகோள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் இனோவேஷன்ஸ் நம்ம ஊர்லேருந்து இன்னும் நிறைய வரணும். நம்ம ஊர்லேருந்து இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி இன்னும் நிறைய வரணும். உலகம் ஃபுல்லாமே வந்துட்டு அது பெனிஃபிட் ஆகட்டும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.